ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஜினியரிங் காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு அண்ட் நிறைய காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் ஸ்கேமும் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எந்த மாதிரியான காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணலாம், ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட் தான் முக்கியமாக பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் வந்து நம்ம காலேஜஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமானது நம்மளோட கெரியர் ஜாபுக்கு போகிறது. இப்போ பிளேஸ்மெண்ட் அந்த காலேஜஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே வந்து ஜாபுக்கு போக முடியும். அதனால நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இது எப்படி அனலைஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்கேம் வந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து 3 விஷயம் இருக்குது. ஒரு காலேஜஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லா வருஷமும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ன்றது ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டே இருப்பாங்க. அது எல்லா காலேஜஸ்லுமே. அண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும் போதே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. அண்ட் நீங்கள் தேர்ட் இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து வருவாங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜுக்கு வந்து எத்தனை கம்பெனிஸ் வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 50 to 100 கம்பெனிஸ் வந்து அந்த காலேஜை இயர்லி விசிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்காக. இப்போ உங்களுக்கு 50 to 100 கம்பெனிஸ் வரதுனால உங்களோட பிளேஸ்மெண்ட், நீங்கள் பிளேஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதில் செலக்ட் ஆக முடியலன்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு தேர்ட் அடுத்த கம்பெனி, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு Tier 2 Tier 3 காலேஜஸ்ல சில காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி காலேஜஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு 10 to 20 கம்பெனிஸ் வருவாங்க. உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே வந்து 5 கம்பெனிஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால அந்த 5 கம்பெனிலேயே நம்ம வந்து பிளேஸ் ஆகிறோன்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டோட்டலாக எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்காங்கன்றத நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அவங்க வெப்சைட்டையும் வந்து டைரக்டா பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஸ்கேம்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம், பிளேஸ்மெண்ட்ல ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டு வருவாங்க. கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ சில காலேஜஸ்ல எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டூடெண்ட் 2-3 கம்பெனில வந்து பிளேஸ் ஆயிருப்பாங்க. ஒரே ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனில பிளேஸ் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அவங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆஃபர்ஸ், 2000 ஆஃபர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க இந்த வருஷம். அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற மீனிங் கிடையாது. 1000 ஆஃபர்ஸ். இப்போ ஒருத்தருக்கே வந்து 3-4 ஜாபும் கிடைச்சிருக்கலாம். அவங்களால எல்லா ஜாபுக்கும் போக முடியாது. ஏதாவது ஒன்று தான் அவங்க செலக்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஆனால் சில காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒருத்தர் பிளேஸ்மெண்ட்ல ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கம்பெனி வந்து அட்டன் பண்ணவே வந்து விட மாட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கும் எல்லாருக்கும் சான்சஸ் வேணும்ன்றதுனால அப்படி பார்ப்பாங்க. இப்போ ஸ்கேம்ன்றது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. காலேஜில் வந்து கம்பெனிஸ் வந்து டைரக்டா செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் கம்பெனிஸ் வந்து கூப்பிடவே மாட்டாங்க. சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு திருப்பியும் வந்து அந்த கம்பெனி வந்து வேலைக்கு கூப்பிடவே மாட்டாங்க. சில பேர் வந்து 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட். அந்த 1 வருஷமுமே கம்பெனி வந்து கூப்பிட மாட்டாங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு இப்போ ரெக்குவயர்மெண்ட் இல்லைன்ற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாப் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கம்பெனிஸ்க்கும் இப்ப ரெசிஷன் வந்து போயிட்டு இருக்கு, ஐடி ரெசிஷன்ல இருக்குன்றதுன்னு தெரியும். ஏன்னா நிறைய அவங்களுக்கும் டிமாண்ட் கம்மியானதுனால. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு ஜாபுக்கு கூப்பிடாம இருக்காங்க. இது என்ன வந்து பாத்தீங்கன்னா, ஆனா வந்து அந்த காலேஜ்ல வந்து அவங்களோட ஆஃபர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நீங்க இப்ப அட்மிஷன் போட போறீங்கன்னா காலேஜ்ல என்ன சொல்லுவாங்க, எங்க காலேஜ்ல படிச்ச 1000 பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் பிளேஸ் ஆயிருப்பாங்க. வேலைக்கு 1000 பேர் போவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல ஒரு 200 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாபுக்கு கூப்பிடாமையும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. அதனால தயவு செய்து அந்த காலேஜ்ல படிக்கிற சீனியர்ஸ் அவங்களுக்கு தான் என்ன நடக்குது எல்லா விஷயமும் எக்ஸாக்டா தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னையில சாய்ராம் காலேஜ், இது மாதிரி டாப் காலேஜஸ் நீங்க ஜாயின் பண்ண போறீங்கனாலும் அந்த காலேஜ்ல சீனியர் கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு கம்பெனிஸ் வராங்க, என்ன பேக்கேஜுக்கு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா HCL, விப்ரோ, இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்க்குமே வந்து இந்த இன்டர்வியூ வந்து போவாங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா காலேஜஸ்க்குமே போவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ரெண்டா வந்து நம்ம வந்து இன்டர்வியூ வரும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் தேர்ட் இயர் என்டர் ஆகும்போது இதை பற்றியான டீட்டெயிலாக உங்களுக்கு காலேஜ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி விப்ரோ, HCL, டிசிஎஸ், சிடிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பல்க் ரெக்யர்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் வந்து உங்கள் காலேஜ், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் நான் சொல்கிறேன்னா அந்த காலேஜ் கூட
காக்னிசன்ட் சிடிஎஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டைப் வச்சிருப்பாங்க. டைப்னா எப்படி சொல்லலாம்னா, அவங்க வந்து ஒரு எம்ஓஇ போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. நான் இத்தனை பேரை இந்த வருஷத்துல எடுத்துப்பேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ் வந்து சென்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து உங்களுக்கு மினிமம் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல வந்து அந்த கம்பெனில மட்டுமே வந்து பிளேஸ் ஆவாங்க. ஆனா அந்த கம்பெனி அதே வருஷத்துல எல்லாரையும் கூப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா, அந்த 200 பேரையுமே கூப்பிட மாட்டாங்க. ஒரு 50, 60 பேர் தான் அப்பதைக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பப்பலாம் ரெக்வயர்மென்ட் தேவைப்படுதோ, அப்பப்ப கூப்பிடுவாங்க. சில பேர கூப்பிடாமயுமே இது வரைக்குமே போயிருக்காங்க. இந்த மாரி ப்ராப்ளம்ஸும் நெறைய இருக்கு. இது வந்து எல்லா காலேஜ்லயுமே இருக்கு. நான் வந்து ஒரு காலேஜ், 2 காலேஜ் சொல்ல முடியாது. இது நீங்க எக்ஸாம்பிள் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சாலுமே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதனால நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எல்லா காலேஜஸ்லயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நீங்க பிளேஸ் ஆகும்போதும் எந்த கம்பெனில பிளேஸ் ஆகுறீங்க, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுலயும் வந்து நீங்க போக போக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க இப்பயே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னும் வந்து பெட்டரான காலேஜா பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்றது பார்த்தீங்கன்னா, Zoho அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்வொர்க்ஸ் இந்த மாரி வந்து இது வந்து கம்மியா தான் இருக்கும். நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ன்னும்போது, நம்ம கம்மியா தான் சொல்ல முடியும். ஆனா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் நெறைய இருக்கும். நீங்க வந்து இப்ப இந்த Zoho இந்த மாரி பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து கண்டிப்பா டக்குன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அவங்களோட ரெப்யூட்டேஷன் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜுமே அதிகமா இருக்கும். நீங்க இப்ப சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி விப்ரோ, டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்கேஜ் வந்து 3.5 லேக்ஸ் தான் வந்து ஸ்டார்ட்டிங்கே இருக்கும். மேக்ஸிமம் சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் 6 லேக்ஸ் வந்து குடுப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே 3.5 லேக்ஸ், 3.3 லேக்ஸ் இந்த மாரி தான் பேக்கேஜ் இருக்கும். அதே நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் வந்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து 5 லேக்ஸ் பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 5 லேக்ஸ்ன்ற மாரி சேலரி இருக்கும். இந்த மாரி நெறைய பிளேஸ்மெண்ட்ஸ் விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அண்ட் நெறைய காலேஜஸ்ல வந்து நெறைய கம்பெனிஸ கூட்டிட்டு வருவாங்க. அண்ட் வந்து கூப்பிட்டு வந்து செலக்டும் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜாபுக்கு கூப்பிடாம இருப்பாங்க. இந்த மாரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா வந்து காலேஜஸ சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நான் வந்து நம்பரும் குடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க அதிலயும் வந்து கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்றேங்க.